அனைவருக்கும் வணக்கம். வெறித்தனமாக தொடங்கும் சட்டப்பேரவை. இன்னைக்கு சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்னைக்கு தொடங்குறதா இருக்காங்க. தமிழக வெற்றி கழக அரசின் முதல் பட்ஜெட் தாக்கல் பண்ணப்படுது. நேற்று பார்த்தீங்கன்னா பனையூரில் மிகப்பெரிய அளவு பிரம்மாண்ட ஆலோசனை கூட்டம். பார்த்தீங்கன்னா நேற்று உதயநிதி வெளியே வர்றதுக்கு முன்னால் அப்படியே தஞ்சாவூர் செங்கிப்பட்டியில் இருக்கிற காவல் நிலையத்துக்கு முன்னால் திமுகவினர் கொத்தூஸ் பண்ண மிகப்பெரிய நாடகம், ஜூலி காட்டின கெத்து, நிவேதா பெத்ராஜின் ஒரு மிகப்பெரிய வெத்து வேட்டான ஒரு திருக்குறள் பதிவு ஒன்று, இதெல்லாமே தமிழக மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னால் இருக்கிற மிகப்பெரிய அரசியல், இதை நம்ம விரிவாக பேச போகிறோம். சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நிவேதா பெத்ராஜின் ஒரு ஏமாற்று வலைப்பதிவு அப்படி தான் பார்க்கணும். நேற்று உதயநிதி அவர்களை பற்றி நிவேதா பெத்ராஜ் பேசின மிகப்பெரிய ஒரு திருக்குறள் அப்படின்றது இன்றைக்கி உலகளவில் ட்ரெண்டிங் ஆகுதுன்னு சொல்லணும். திருக்குறள் நான் சைடில் போடுறேன், ஏன்னா தெரியாமல் சொல்லிட்டா தப்பாயிரும், அதனால் சைடில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த குறளுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒருத்தரை இல்லாத போது அவர்களை பற்றி பேசி இன்பமாக சிரிச்சுக்கிறது அப்படின்றது சாகிறதுக்கு சமம் அப்படின்றது தான் இந்த திருக்குறளோட ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள் அப்படின்றது. உதயநிதி ஸ்டாலினை சாக சொல்லிட்டாங்க நிவேதா பெத்ராஜ்னு நீங்கள் நேற்று பார்க்கலாம். முழுக்க முழுக்க திமுகவுடைய நாடகம். இன்னைக்கு மதுரையில் பிறந்த இந்த நிவேதா பெத்ராஜ் அவங்க 11 வயசு வரைக்கும் தான் மதுரையில் இருந்திருக்காங்க. மிச்சம் பூரா துபாயில் படித்தவங்க, நல்ல தமிழ் அறிவு, இதெல்லாம் பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது. நிவேதா பெத்ராஜ் அவர்களுக்கு துபாயில் 50 கோடி ரூபாயில் ஒரு மிகப்பெரிய வீடு வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரிலாம் நிறைய நீங்கள் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரிபிள் எண்ணில் இந்த எண்ணும் ஒன்று அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தாண்டி ஏன் இவங்க இந்த ஒரு வலைப்பதிவை இப்போ போட்டிருக்காங்க? 2 பேத்துக்கும் லடாய் ஆகி போச்சா? ஏன்னா நிவேதா பெத்ராஜ் கல்யாணத்தை நிறுத்தினதே உதயநிதி தான் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்ம உள்ளே போய் சாக்கடை மாதிரி நோண்டணும்னா மண்டை நமக்கு வலிக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நிவேதா பெத்ராஜை எதுக்காக இந்த பதிவு போட சொல்லியிருக்கு இந்த திமுக அப்படின்னா, வரக்கூடிய இப்போ நம்மளுடைய முதல்வர் அவர்கள் மேலே இருக்கிற சின்ன அலிகேஷன் இந்த உதயநிதி மேலே மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படின்றனால, அதுலேருந்து இதை விடுவிக்கணும் அப்படின்றனால பார்த்தீங்களா, எங்களுக்கு எதிராக தாங்க இருக்காங்க அவங்க, நாங்கள் அவங்களோட டச்சிலே இல்லை அப்படின்றதும், இன்னைக்கு வருஷத்துக்கு 2 தடவை உதயநிதி துபாய்க்கு போகிறார் அப்படின்றதும் உலக தமிழர்களுக்கே தெரியும். அதனால் மக்களே, இதை பற்றின உங்களுடைய கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்னைக்கு ஆரம்பிக்க போகிற சட்டப்பேரவையில் இன்னைக்கு என்ன மாதிரியான அந்த அரசியல் களம் இருக்க போகுது, இவ்வளோ நேற்று நைட்டு வரைக்கும் கூட உதயநிதி வெளியில் வந்துருவாரா, சட்டப்பேரவைக்கு நாளைக்கு வருவாரான்னு திக்குன்னு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நீதிபதி அவர்கள் சாயந்தரமே பார்த்தீங்கன்னா உதயநிதியை விடுவிக்கணும், இன்றே விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி நேற்று சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதுக்கு அடிப்படையில் தெற்கு காவல் நிலையத்துக்கு போக வேண்டிய காவல்துறையினரோட வண்டி திமுகவினர் கொத்தூசின் ஆர்ப்பாட்டத்தால் பார்த்தீங்கன்னா செங்கிப்பட்டியிலே நிற்கப்பட்டது. நேற்று தஞ்சாவூரே ஸ்தம்பிச்சிருச்சுன்னு சொல்லணும். கிட்டத்தட்ட 4-5 மேற்பட்ட பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க. பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. கடைக்கோடி ஒரு விவசாயிகளோ, ஒரு பொதுமக்களோ, ஒரு கடைவாசிகளோ, நடைபாதை வாசிகளோ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு திமுகவினரால் ஒரு கொடுமை அனுபவிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். பொதுமக்களுக்கு நிறைய பெருமக்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. கொட்டும் மலையில் கூட 200 ரூபாய்க்காக நீங்கள் நின்றே ஆகணும்னு சொன்ன உதயநிதி, இதெல்லாம் நேற்று நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காவல் நிலையத்துக்கு செங்கிப்பட்டிக்கு இறங்கும்போது பார்த்தீங்கன்னா, இல்லை நான் தெற்கு காவல் நிலையத்துக்கு தான் போவேன்னு சொல்லி வண்டியிலேருந்து முரண்டு பிடிச்சிருக்காரு. ஆனால் பாருங்கள், காவல் நிலையம் தெற்கு காவல் நிலையத்தில் இவர் வர்றதுக்கு முன்னாடியே ஆயிரக்கணக்கான கொத்தூசுகள் குவிஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்தனால, அங்கே அந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்காது அப்படின்றனால செங்கிப்பட்டியிலே வச்சு விசாரணையை முடிச்சுக்குருவோம் அப்படின்றனால வண்டியில் இறங்கின உடனே ஒரு கைதியாக இருக்கட்டும், விசாரணை கைதியாக இருக்கட்டும், யாரோ ஒரு நபர் காவல்துறை வண்டியிலேருந்து இறங்கினோடனே காவல் நிலையத்துக்குள்ளே போகிறது தான் வழக்கம். இதை தான் நம்மளாம் பார்த்துருக்கோம். ஆனால் பாருங்கள், வெளியில் வந்துட்டு எல்லாருக்கும் கையாட்டி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிற அந்த மாபெரும் தலைவர் அப்படின்றவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள்லாம் போங்க நான் வந்துடுறேன்னு சொல்லணும். ஆனால் நீங்கள் இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்கிற இந்த கேடுகட்ட தலைவரால் நம்ம இதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் இது எதுவுமே பார்த்தீங்கன்னா கொத்தூஸ்களுக்கு தெரியலை. ஏதோ அண்ணே நம்மளை நிற்க சொல்லிட்டாரு, வேறு வழியில் எல்லாருன்னா 200 ரூபா தரமாட்டாங்களேன்னு சொல்லிட்டு கால் கடுக்க நின்றுருக்காங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களை திருச்சி விமான நிலையத்தில் வச்சு மேலும் பல கேள்விகள் கேட்குறேன் அப்படின்ற பேரில் மீண்டும் மீண்டும் அசிங்கப்பட்ட உதயநிதி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுனா அவர்களால் ஆதவ் அர்ஜுனா தான் உதயநிதியை பொழந்து கட்டுறதுக்கு புறப்படுத்த பிறவி அப்படின்ற மாதிரி நேற்று பயங்கரமாக பேசியிருக்காரு. நம்மளுடைய தமிழக சட்டப்பேரவை இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், தாவேகாவுடைய உறுப்பினர்களை வச்சு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் பனையூரில் ஒரு மிகப்பெரிய அளவு ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்தியிருந்தாங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் நேற்று அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இன்றைக்கி பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க அப்படின்றனால ஒவ்வொரு துறை ரீதியாக இருக்கிற அமைச்சர்கள்கிட்ட என்ன மாதிரியான பட்ஜெட் கொடுத்துருக்கீங்க, எப்படிலாம் திட்டம் வகுக்க போகிறோம், நம்மளுடைய வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு நிறைவேற மாதிரி திட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஆலோசனைலாம் நடந்திருக்கு. இது எதுவுமே தெரியாத இந்த உதயநிதி உதவாநிதி அப்படின்றவர் திருச்சியில் சொல்கிறாரு, காவிரி நீரை பெற்று தர வக்கில்ல,
உங்களுக்கெல்லாம் வந்து தெம்பில்ல. நீங்கலாம் வந்து என்னைய கைது பண்ண வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு, அந்த திமிரு அப்படின்றது கொஞ்சம் கூட குறையாம பேசியிருந்தாலும், உடம்பு குழஞ்சிருச்சுங்க. ஏன்னா அவங்களே சொல்லிக்கிறாங்க. காவல்துறை வந்து எங்கள அலக்களிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டாலின்லாம் நேத்து பார்த்தீங்கன்னா, வரிஞ்சு கட்டிட்டு வந்து பதிவு போடுறாரு. நீங்க விசாரிக்கணும்னா சென்னையில வச்சே விசாரிக்கலாமே. ஏன் நீங்க வந்து அங்க வரைக்கும் இழுத்துட்டு போறீங்க? தஞ்சாவூருக்குலாம் இழுத்துட்டு போறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஷயம்லாம் இருக்கு. நெறையா இருக்கு. இதெல்லாம் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி வந்து முதலமைச்சரா இருந்தாருன்னு தெரியல. எந்த காவல் நிலையத்தில வழக்கு பதியப்பட்டதோ, அங்க தான் விசாரிப்பாங்க அப்படின்ற சின்ன ஒரு நாலேட்ஜ் கூட நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லையே. இவரையா இவ்வளோ நாள் நம்ம முதலமைச்சரா வச்சிருந்தோம் இதுக்கு முன்னால அப்படின்னு கேட்குற மாரி தான் இருந்துச்சு. ரைட்டு. அத விட அவர் சொன்ன பதில் தான் பார்த்தீங்கன்னா, உதயநிதி ரொம்ப கண்ணியமானவர். எந்த ஒரு தப்பும் செய்யாதவர். அப்படி ஒரு வேளை ஏதாவது தப்பு தவறா பேசிட்டா, உடனடியா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுருவாருன்ற பதில்லாம் வந்து உதயநிதி நம்ம ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு. ஆனா பாருங்க உதயநிதியுடைய காவல் நிலைய ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா, "நான் அந்த மாதிரி பேசவில்லை. நான் பேசியது இரட்டை அர்த்தம் அல்ல. ஒரே அர்த்தம் தான். அது காவிரி தண்ணிய பத்தி மட்டும் தான்." பார்த்தீங்கன்னா நான் சும்மா எதார்த்தமா விவசாயிகளுடைய போராட்டத்துல கலந்துக்கிட்டு, இந்த கர்நாடகால தண்ணி வராத பிரச்சனைய பத்தி மட்டும் தான் பேசினேன். இவுங்க கட் அண்ட் காப்பி பண்ணி என்னுடைய பேச்சை திரித்து விட்டார்கள்ன்னு சொல்லிட்டு, ஒரு அப்பட்டமான பொய்யான ஒரு வாக்குறுதிய குடுத்துருக்கிறாப்புல இந்த உதயநிதி அவர்கள். ஒட்டுமொத்தமா தமிழக இன்னைக்கு கையில ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்கிற ஒவ்வொரு கடைக்கோடி பொதுமக்களுக்கும் உதயநிதி பேசின விஷயம் அப்படின்றது நல்லாவே தெளிவா தெரியும். ஆனா பார்த்தீங்கன்னா, முழிச்சுக்கிட்டு இருக்கும்போதே முழிய தோன்ற இந்த திமுக அப்படின்ற கட்சியிலருந்து வந்திருக்கிற உதயநிதி, அப்படியே தாத்தாவுக்கு அப்பலுக்கு இல்லாத பேரன் அப்படின்றத நிரூபிச்சிட்டாப்புல வெளியிலே வந்துட்டாப்புல. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் உண்மையிலே காவல்துறைக்கு மிகப்பெரிய சல்யூட் குடுக்கணும். ஏசி இல்லாத வாகனம். இன்னைக்கு ஊரே ஒரு பக்கம் பத்திக்கிட்டு எரியுது. ஆனா அவர ஏசி இல்லாத வாகனத்துல நீங்க கூட்டிட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு, இவிங்க பண்ணுன ஒரு அலப்பற அப்படின்றது இதெல்லாம் இருக்கட்டும். இப்ப இதெல்லாம் ரூ. 200 வாங்க வந்திருக்காங்க, பேசுறாங்க. இந்த ஜூலி அப்படின்ற ஒரு செல்லப்பிராணி இருக்கு. அத பத்தி நம்ம பேசியாகணும். நேத்து தஞ்சாவூர் செங்கிப்பட்டியில பயமா பயமா தாவேகா அரசே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கோஷம் சத்தம் கேட்குது. என்னடான்னு பார்த்தா மியா மியான்னு இந்த செல்லப்பிராணி கத்திக்கிட்டு இருக்கு. பாருங்க இந்த செல்லப்பிராணி ஆல்ரெடி நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு எதிரா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கு. தேர்தல் டயத்துலலாம் நடந்திருக்கு. அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏதோ கருவெல்லாம் கலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி அழுது பிடிச்சி என்னை வந்து கிட்னி வழக்கில் கைது பண்ண வந்துட்டாங்க. ஆனால் பாருங்க எனக்கு கருவெல்லாம் கலைஞ்சிருச்சு. அதுக்கு காரணம் முதல்வர் விஜய் தான் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நாடகத்தை போட்டிருக்கு. ஆனால் பாருங்க சென்னையில் இருக்கிறது வில்லிவாக்கம்னு நினைக்கிறேன் அது ஊர். அங்கே இருந்து தஞ்சாவூருக்கு எப்படி வந்துச்சு என்ன வந்துச்சுன்னே தெரில. வந்துருச்சு. வந்த கையோட பார்த்தீங்கன்னா சில கோஷங்கள் அந்த ஜல்லிக்கட்டுலலாம் வந்து காமெடி பண்ணுச்சுல அந்த மாதிரி வந்து கோஷங்களை போட்டு நம்மளுடைய முதலமைச்சருக்கு எதிராக வந்து கோஷங்களை எழுப்புறதுனால கூட கொஞ்சம் ரூ. 200 தந்துருவாங்க அப்படின்னு நினச்சிச்சா என்னமோ தெரில. ஒரு 4, 5 கொத்தூசுகளை சேர்த்து வச்சுக்கிட்டு பயங்கரமான கோஷம். இன்னைக்கு நான் இதே ஜூலி அவர்களை பார்த்து கேட்குறேன், நீங்களாம் பொம்பளை தானே, ஒரு பொம்பளையை தானே இன்னைக்கு அசிங்கமாக பேசியிருக்கீங்க உன் தலைவன். உனக்கெல்லாம் கொஞ்சமாக அது சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிற, இல்லை உப்பு போடாத சோறை எதுவும் தட்டில் வச்சு கொடுக்குறாங்களா அப்படின்னு தெரில. அது போக பார்த்தீங்கன்னா உடம்புலாம் வந்து பல விதமான உபாதைகளுக்கு உட்பட்டிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இளம்பெண் கர்ப்பமாக இருக்கிற பெண்ணுன்னு வேற அவங்களே வேற சொல்லியிருக்காங்க நிறைய இடங்கள்ல, நாங்கள் வந்து குழந்தைக்காக காத்திருக்கோம்னு. இப்படியெல்லாம் நீ நடக்கலாமாம்மா, உன் அக்கா ஸ்தானத்துலேருந்து நான் சொல்கிறேன், நீ கேளும்ல திமுக காரங்களோட சேர்ந்து வேலைக்கு போகாதம்மா, மலையில எல்லாம் அப்படி நனையாதம்மா அப்படின்னு நம்ம சொல்லணும்னு அட்வைஸ் தான். ஆனால் அந்த செல்லப்பிராணி கேட்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஜூலி மேலே நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா இந்த கிட்னி விளக்கு வேலை ஒரு பக்கம் சூடு பிடிக்குது அப்படின்னு வேற சொல்கிறாங்க. ரைட்டு. என்ன நடக்குது அப்படின்றத அது அவங்க பாடு. ரூ. 200 கூட தந்துருவாங்கன்ற பாகத்தில் தங்கச்சி போய் வேலை பார்க்குது. வேலை பார்க்கட்டும். கரெக்டாக சம்பளத்தை வாங்கிவிடணும் ஜூலி. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏமாற்றி புடுவாங்க. ஊருக்குள்ளே நிறைய பேர்த்த ஏமாற்றிருக்காங்க. அதனால் ஜூலி மறந்துடாத. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான செல்லப்பிராணிகள் நிறையா வந்து உதயநிதிக்காக சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது, அக்கா பெட்டிலதா அக்காவும் வந்து சொல்லியிருக்காங்க. நேற்று மதியானமே நான் அந்த வீடியோலாம் சொல்லியிருக்கேன். ஆர்எஸ் பாரதி, கேஎன் நேரு, பெட்டிலதா அவர்கள், இதில் சிபிஎம் சண்முகம் அவர்கள் தான் ரொம்ப ஹைலைட்டு. இந்த மாதிரி ஒரு ஆள் மட்டும் பேசுகிறது எங்கள் கட்சியில் இருந்தாருன்னா நாங்கள் கட்சியை விட்டே தூக்கியிருப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட்டான பாயிண்ட்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. திமுகவினர் சில பேரே வந்து ஏன்னா சில பேராவது சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, எப்படியாவது உதயநிதிக்கு கட்சி ரீதியான நடவடிக்கை எடுத்தாகணும். இது இனிமேலாவது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேல இருக்கிற தப்ப ஸ்டாலின் அவர்கள் கலைந்து எடுப்பாரா? இல்ல இன்னமும் பொம்மையாவே இருக்கலாம். ஏன்னா முதல்வர் பதவி தான் முடிஞ்சு போச்சு. இன்னமும் ஏன் பொம்மையா இருக்கீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு ஸ்டாலின் மேல. பார்ப்போம் என்னலாம் பார்க்க போறாங்க அப்படின்றது. இன்னைக்கு சட்டப்பேரவைக்குள்ள நடக்க போற அந்த மிகப்பெரிய சம்பவத்துக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா
நான் ஒரு அதாவது இங்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய ஒரு தலைமை, ஆளுமை தலைமை நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள், இங்கிட்டு இருக்கிற ஊழல் தலைமையான முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் சந்தித்து கொள்ளும் நேரம் அப்படின்றது இன்னும் கொஞ்ச நேரத்தில் சட்டப்பேரவை கூட போது. மிகப்பெரிய பட்ஜெட்லாம் வாசிக்க போகிறாங்க. எப்படிலாம் வந்து கொடி பிடிக்க போகிறாங்க, எப்படிலாம் கருப்பு ரிப்பனை கட்டிட்டு வர போகிறாங்க, என்ன மாதிரியான பதாகைகள்லாம் நைட்டே ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. அடுத்த வீடியோக்கு வந்துடுறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.